நேஷனல் டைட்டில் வின் பண்ணுன்றது ஒவ்வொரு பிளேயருடைய ட்ரீம் அண்ட் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுன்றது ஒவ்வொரு பிளேயருடைய ட்ரீம். ரெகுலராக இருக்கிற பசங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் அவங்க இழக்க நேரிடும். இதை இழந்து தான் அவங்க வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ லைக் வந்து இப்போ ரன்னர் அப் அதெல்லாம் விடவும் இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுங்கிறதும் எங்களுக்கு எல்லாருக்குமே பெருசாக தெரியும். லைக் இந்த டோர்னமெண்ட் ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் என்ன? நாங்கள் செலவு பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் மணி வர்றதுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே கிடையாது. அதை விட நாங்கள் அதிகமாகவே செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரைடு, இந்த நேம் ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னா அவங்க தூக்கும் போது அவங்கள மேலே கொண்டு வரும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். சைனா நேவல் ஆகட்டும், சிந்து ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பீக் டைமில் வந்து ஒலிம்பிக்ஸ் வருதா 2 மாதம் மொபைல் எடுக்க மாட்டாங்க, எந்த ஃபோன் காலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இதில் டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. தமிழ்நாடு இப்போ நல்லா நிறைய பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தா நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். யோனிக்ஸ் சன்ரைஸ் ஆல் இந்தியா சீனியர் லெவல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டோட டைரக்டர் ஜெரி மார்டின் சார் கூட இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ டோர்னமெண்ட் எப்படி இருக்குது சார்? டோர்னமெண்ட் நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து பிளேயர்ஸ் கிட்ட இருந்து இப்போ நம்ம பார்க்குறோம். லைக் இப்போ நாங்கள் எங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு டேரக்டராக வந்து நாளைக்கு நடக்க போகிற டோர்னமெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு பிளேயருடைய ட்ரீம் நேஷனல் டைட்டில் வின் பண்ணுன்றது ஒவ்வொரு பிளேயருடைய ட்ரீம் அண்ட் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுன்றது ஒவ்வொரு பிளேயருடைய ட்ரீம். ஸோ இவங்க இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்ன்றது, இந்த ரேங்கிங் வந்து ஒரு 5 டோர்னமெண்ட்ஸ் 4 to 5 டோர்னமெண்ட்ஸ் இந்த இயர் நடக்கும். ஒரு சாம்பியன்ஷிப் நடக்கும். இதில் இருக்க பாயிண்ட் சிஸ்டம்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது அவங்களுடைய பொட்டென்ஷியலை பொறுத்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் அவங்க விளையாட அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். லைக் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு காமன் பேட்மிண்டனுடைய ஒரு எந்த ஒரு கோலாக இருந்தாலுமே சரி, நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேயரும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க? ஆஸ் அ பிளேயராக நீங்கள் ஒரு பிளேயராக இருந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, இவங்க இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எஃபர்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி பேரண்ட்ஸு, நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸு, பிளேயர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கோச், ஆல் எஃபர்ட் தான். அந்த ட்ரையாங்கல் மாதிரி அந்த பிளேயரை வந்து டாப்பில் நீட்டி வச்சு இந்த பேரண்ட்ஸும் கோச்சஸும் போடுற எஃபர்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய எஃபர்ட் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ பேசிக்கலி ஒரு பிளேயருடைய இதுன்றது வந்து நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்களுடைய ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஏர்லியாக ஏந்திரிக்கணும், ஏர்லியாக தூங்கணும். ரெகுலராக இருக்கிற பசங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் அவங்க இழக்க நேரிடும். இதை இழந்து தான் அவங்க வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ இழந்தும் சில பேர் நல்ல டேலண்டட் பிளேயர்ஸும் தோப்பாங்க. அது வந்து அவங்களோட அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் தோப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்குது. பட் யார் அந்த ப்ரெஷரை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. பட் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியலாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. லைக் சார், இப்போ வந்து நீங்கள் இந்த ரேங்கிங் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். லைக் எங்களோட வியூவர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுங்கள். இந்த சீனியர் ரேங்கிங் எந்த மாதிரி, என்ன ப்ரொசீஜர்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். சீனியர் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் சீனியர் ரேங்கிங் கிடையாது, ஜூனியர் ரேங்கிங் எல்லாமே வந்து குவாலிஃபையிங் மெயின்றான 2 விஷயம் இருக்குது. இந்த குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னா 4 days நடக்கும். இதில் வந்து ஒவ்வொரு மென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபிசிடின்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் இது இருக்கும். ஒவ்வொரு ட்ராலையும் 256 people இருப்பாங்க. அதில் வந்து 8 பேர் தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபை ஆகி மெயின் ட்ராவுக்கு போவாங்க. மெயின் ட்ராவை பொறுத்த வரைக்கும் 64 people விளையாடுவாங்க. ஸோ அந்த 64ல் வந்து இங்கே 32 மெயின் ட்ரா, 32 வந்து குவாலிஃபைங்லேருந்து வந்து விளையாடுவாங்க. அதில் வந்து ஒருத்தர் வின்னர் வருவாங்க. இப்போ இந்த டோர்னமெண்ட் 16th ஆரம்பிக்குதுன்னா 16 to 19th வந்து குவாலிஃபையிங், 20லேருந்து 23 வரைக்கும் மெயின் ட்ரா நடக்கும். லைக் வந்து இப்போ ரன்னர் அப் அதெல்லாம் விடவும் இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுங்கிறதும் எங்களுக்கு எல்லாருக்குமே பெருசாக தெரியும். லைக் இந்த டோர்னமெண்ட் ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் என்ன? லைக் இதோட வின்னிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன? இது லூஸ் பண்ணுறவங்களுக்குன்றதுக்கு எதுவுமே கிடையாது. கேம்ஸில் வின் ஆர் லூஸ் டசன்ட் மேட்டர். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், லூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் மணி அவங்க என்ன வின் பண்ணுவாங்க இதுலேருந்து? மணி வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பிஐ வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வின்னருக்கு வந்து 1,20,000 25,000 அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரம் குவார்டர் ஃபைனல்ஸ் தே வில் கிவ் மணி ஃபார் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு. அந்த குவார்டர் ஃபைனல்ஸ்லேருந்து மணி கொடுக்க ஆரம்பிச்சவங்க சிங்கிள்ஸ் டபுள்ஸ்க்கெலாம். மோரோவர் நாங்கள் செலவு பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் மணி வர்றதுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே கிடையாது. அதை விட நாங்கள் அதிகமாகவே செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரைடு, இந்த நேம், பேஷன் அபவுட் த கேம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுடைய பேட்மிண்டன் கெரியரை பொறுத்த வரைக்கும். இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸுடைய
ஓரியன்டாகவும் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் லவ்வர்ஸ், வி ஆர் பேட்மிண்டன் லவ்வர்ஸ், ஸோ பேஷனேட் டுவர்ட்ஸ் இப்போ வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ்னு சொன்னீங்க. என்னதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர்ஸா இருந்தாலும் வந்து அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குற ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் இருப்பாங்க. நீங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குன்னு நினைக்கிறீங்க? சி ஒவ்வொரு பேரண்ட்டும் அவ்வளோ செலவு பண்ணி பசங்களை கொண்டு வராங்க. அவங்களுடைய சொந்த செலவெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு பசங்களுக்காக ட்ராவல் பண்ணி வராங்க. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க, குஜராத்லேருந்து வராங்க. தே ஹாவ் டு கேட்ச் த ஃப்ளைட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுனே 20,000. பேரண்ட்ஸ் கூட வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 40,000-60,000 ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் 70,000 75,000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்றிங்கனாலும் அவ்வளோ செலவு பண்ண வேண்டி இருக்கும் உங்களுக்கு காசுன்றது. ஸோ பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப டேலண்டான பிளேயர்ஸு, ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ் தான் எல்லாருமே. லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரையாங்கிள் வச்சே நான் கேட்குறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை கேட்டுட்டேன். கோச்சஸ், ரியல் மென்டாஸ் அவங்கள பற்றி சொல்லுங்க. நீங்க பார்க்குற மென்டாஸை பற்றி சொல்லுங்க. நீங்களும் ஒரு மென்டாரா இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க ஒரு மென்டாரா. கோச்சஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒரு பசங்களுடைய மோட்டிவேஷன் ஆகட்டும், அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து டவுன் ஆகும்போது அவங்கள தூக்கி விடுற இதாகட்டும், ஒவ்வொரு நேரத்துலையும் கோச்சஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணி விட்டு அந்த இது கொண்டு போவாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவங்க தூக்கும் போது அவங்கள மேலே கொண்டு வரும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ப்ளஸ் கோச்சஸ் வந்து நிறையா டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ கோச்சஸ் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதை பண்ணிட்டு போங்கன்னுலாம் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு கோச்சாக இருக்கும் போது அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கும் போய் பார்ப்பேன். நான் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, சம்டைம்ஸ் டவுனாக இருப்பாங்க, இல்லை வெளியில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல என்ன தேவையோ அந்த நேரத்தில் கொடுக்கணும். ஒரு பேரண்ட்டாக இருக்கணும், அந்த பேரண்ட்டாக கொடுக்கணும். ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ அப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைச்சு கொண்டு போகணும். லைக் இதே இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கோச் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாது. சில டைம் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மென்டாராக இருந்தால் தான் ஒரு பிளேயர் அவங்க லைஃப்பில் ரூட் ஆக முடியும். ஒரு ட்ரீயாக மென்டரை வந்து எப்படி அவங்களை க்ரோ பண்ணணும்னு ஒரு மென்டாருக்கு தான் தெரியும். ஸோ ஒரு மென்டாராக நெக்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள் வச்சே நான் கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேயர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த டைமில் மென்டல் கெப்பாபிலிட்டி இருக்கணும்? இப்போ இருக்கிற விஷயத்தில் பசங்க வந்து ரொம்ப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸு மேஜர் ரோல் வந்து கேஜெட்ஸ் தான். அந்த கேஜெட்ஸ் உங்களை தூங்க விடாது, டிஸ்ட்ராக்ஷனு, இதெல்லாம் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி யார் யார் வராங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். ஈவன் சைனா நேவால் ஆகட்டும், சிந்து ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பீக் டைமில் வந்து ஒலிம்பிக்ஸ் வருதா 2 மாதம் மொபைல் எடுக்க மாட்டாங்க, எந்த ஃபோன் காலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இதில் டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. ஈவன் அந்த விஷயங்கள் தான் மேஜராக வந்து பசங்களுக்கு இது பண்ணுற விஷயம்னா அதுதான். லைக் வந்து நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே தாண்டி வந்து ஒரு சோஷியல் அந்த ப்ரெஷர் இருக்கு எல்லாருக்குமே. லைக் ஒரு நார்மலா ஒருத்தவங்க கூட நின்று பேசுறதுக்கே நமக்கு இப்போ கஷ்டமா இருக்குன்னா, ஸோ ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி வந்து ப்ளே பண்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நாளைக்கு வரப்போற ஆதவ் அர்ஜுனா சார் அவங்க முன்னாடி ப்ளே பண்றதா இருக்கட்டும், முதல்ல வந்து அவங்கள இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வரும். இவ்வளோ பேர் முன்னாடி அந்த ப்ரெஷரை வந்து என்டியோர் பண்ணி ஒரு பிளேயர் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் விளையாட பழகிடும். இப்போது சாம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷராக இருந்தாலும் அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃபைனல்ஸ்லாம் பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 9 கோட்லேயே நடக்கும். பட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோட்டில் நடக்கும். ஹோல் ஆடியன்ஸோடைய ஐஸ் ஃபுல்லாக அந்த பிளேயர் மேலே தான் இருக்கும். அப்போ தான் நிறையா ப்ரெஷர் இருக்கும். பட் விளையாட அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் அவங்க பழகிடும் பசங்களுக்கு. லைக் நீங்கள் விளையாடன்னு சொல்லும்போது எனக்கு இது கொஸ்டின் ஞாபகம் வருது. லைக் இப்போ இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸோ இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இருக்கட்டும், பழங்காலத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இது இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், நேஷ்னல் ஆகட்டும், இமீடியட்டாக வந்துடுது. அந்த காலத்துலலாம் ஒரு இன்டிமேஷன் வர்றதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்டிமேட் ஆகும், அங்கே டோர்னமெண்ட் நடக்க போதுன்னும் போது அதோடைய என்ட்ரி டேட் முடியும் போது தான் எங்களுக்கு ரிசீவ் ஆகும் லெட்டர். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் டேட் போட்ட உடனே அப்டேட் ஆகிடுது, இதில் அப்டேட் ஆகிடுது, வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடுது. ஸோ எங்களுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு போக முடியுது. ப்ளஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் நிறைய செலவும் பண்ணுறாங்க, பண்ணி எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சி விடுறாங்க. இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஆகட்டும், நேஷ்னல் டோர்னமெண்ட் ஆகட்டும், நம்ம பசங்க டேலண்டடாக இருக்காங்கன்னா உடனே அனுப்பிச்சி விடுறாங்க.
லைக் வந்து இப்போ அகாடமிக்கலாவுமே வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லையுமே வந்து பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்துறது. ஏன்னா ஒரு கிரிக்கெட்டுக்கு அடுத்தது வந்து ஒரு டோர்னமெண்ட் ஸ்கூல் லெவல்லே ஆரம்பிக்கிறாங்கன்னா பேட்மிண்டன் சொல்லலாம். ஃபுட்பால் கூட அவ்வளோ கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் பேட்மிண்டன் நாங்களே இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அகாடமிக்ஸில் இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அந்த காலத்துல இருந்தே ஸ்கூல் காலேஜ் டோர்னமெண்ட் வந்து நடக்கிறது இயற்கை. ஆனால் இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் ஸ்கூலையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ஐஒய்ஸில் படிச்சுட்டு பேட்மிண்டன் ஃபுல் டைமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்கூல் ரெகக்னேஷனை விட இவங்க வந்து இந்த இது மாதிரி நேஷ்னல் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம், கஷ்டமான விஷயம். நீங்கள் இதுக்கு தான் ரெகக்னேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுறது, நேஷ்னல் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி ஸ்கூல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபார்ம் 3க்கு போயிடும். ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபார்ம் 2க்கு போகும். இந்தியா ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபார்ம் 1க்கு வரும். ஸோ மோஸ்ட்லி தே ஆர் மோர் இன்டு ஃபார்ம் 2 அண்ட் ஃபார்ம் 1 அண்ட் ஸ்டேட் நேஷனல்ஸ் விளையாடுறது ரொம்ப பெருமையாக விஷயமா கருதுறாங்க. லைக் வந்து இப்போ இந்த டோர்னமெண்ட்ல இப்போ விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஸோ எத்தனை மென்ஸ் எத்தனை சிங்கிள்ஸ் நடக்குது? மென் விமன் சிங்கிள்ஸ் இருக்கு, டபுள்ஸ் இருக்கு அண்ட் மிக்சட் இருக்கு. எந்தெந்த செக்மெண்ட்ல இது நடக்க போகுது, எந்தெந்த ஆப்போனன்ட்ஸ் கூட இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது எப்படி சார் நாங்கள் பார்க்கறது ஒரு ஆடியன்ஸா? இப்போ 5 ஈவெண்ட் நடக்க போகுது. மென் சிங்கிள்ஸ், விமன் சிங்கிள்ஸ், மென் டபுள்ஸ், விமன் டபுள்ஸ், மிக்சட் டபுள்ஸ் 5 ஈவெண்ட் நடக்குது. இப்போ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மென் சிங்கிள்ஸில் தான் கிட்டத்தட்ட 700-800 என்ட்ரிஸ் இருக்குது. விமனில் அதோட கம்மியாக இருக்கும். டபுள்ஸ் மிக்சட் டபுள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பேசிக்காக. மிக்சடும் ஆடுறாங்க இல்லையா? மிக்சட் ஆடும்போது லைக் அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதெல்லாமே இல்லாம ஒரு ஸ்போர்ட்னு வந்துட்டாலே அந்த இன்இக்வாலிட்டி எல்லாம் கிடையாது. மென் ஆர் உமன் ஆர் சேம் இந்த கோர்ட். ஸோ அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க இல்லையா? 2 ஆப்போனன்ட்ல இருந்து போடுறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கோச்சா, ஒரு டைரக்டரா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ஈவெண்ட், ஒன் ஆஃப் த ஈவெண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டாக இருக்கும். மிக்சட் டபுள்ஸ் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ட் அஸ்வினி பொன்னப்பா தான் கொச்சின்ல வின் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே ஆட வராங்க. அடுத்த மேட்ச் வராங்க. சதீஷ் குமார்ன்றது வந்து தமிழ்நாடு பிளேயர், வேர்ல்டில் டாப் 50ல் இருக்கார் அவர். ஸோ ஒன் ஆஃப் த டேலண்டட் பிளேயர். ரித்விக் சஞ்சீவின்னு ஒருத்தர் வின் பண்ணார். அவரும் வந்து இந்தியன் சாம்பியன்ஷிப், நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தமிழன் டு வின் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். தமிழ்நாடு இப்போ நல்லா நிறைய பிளேயர்ஸ், ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தா நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறையா பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆர் ஆன் தி வே. ஓகே. சோ இப்போ பேட்மிண்டன்னா இப்போ என்னோட நாலேஜ் நான் சொல்றேன். இப்போ என்னோட நாலேஜ்ல சாய்னா நேவால், பிவி சிந்து நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ல இருந்து இதே லெவலுக்கு புஷ் ஆக போறாங்க அப்படின்றவங்க எப்போ நாங்க எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். வந்துட்டு இருக்கிறாங்க. பட் அந்த எக்ஸ்போஷர்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிடாது. யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும். இப்போது சிந்து, சைனா நேவால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது தான். ஆனால் இந்தியாவில் அத்தனை ஸ்டேட் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் ஹைலி டேலண்டட். சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சில பேர் ஹைலி டேலண்டட். அதுலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அது மாதிரி யாராவது ஒருத்தர் வரணும் ஹோப்ஃபுல்லி. நம்ம டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இவங்க கண்டக்ட் பண்ணுற கேம்ஸ்லேருந்தே வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக.